அதிமுக காரன் திமுக காரன் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிற வைகாத்த பூரா மண்ணை அள்ளிக்கிட்டு இங்கே கட்ட நல்ல எலெக்ஷன் நேரம் வரும்போது நான் பிடிச்சிட்டேன், நான் நக்கிட்டேன், பிடிக்கிட்டேன், இப்படியா பேசுறது? நாங்களா பார்த்துக்கிட்டு முட்டா போயிடலாம். நாங்கள் நீங்க எல்லாம் பேசுவியா பார்த்துக்கிட்டு உங்களோட கூட்டணி 2 பேரும் இங்கிட்டு கூட்டணி சேர்ந்து மணல் அள்ளுறது, இங்கிட்டு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கணேசை விற்க வர்றது, இங்கிட்டு தடை பண்ணிக்கிறது நல்ல மாதிரி. இது எதுக்கு இந்த வேலை? ஏன் பாக்குறியா? ஏய் கணேஷ் என்ன சகசமா கிடைக்கிறியா? கணேஷ் என்ன வேலை? 4 வருஷமா அள்ளிக்கிட்டு ஆத்தப்புற காலி பண்ணிக்கிட்டு இருக்கே. இப்ப என்னமோ எலெக்ஷன் 4 மாதம் 2 மாதம் இருக்குங்க பிடிச்சு விட்டாருல, 4 வண்டியை புடுங்கினாரு, 4 வண்டி ஒரு நாளைக்கு அள்ளிக்கிட்டு இருக்கேன். போ, அதெல்லாம் கேட்க மாட்டேன். இது வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். கரூர்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை மணல் வண்டியை போய் குவாரி அள்ளிக்கிட்டு இருந்ததை போய் விஜயபாஸ்கர் போய் முடக்கிட்டாரு, ஒடிச்சிட்டாரு, பிடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் நமக்கு வந்துச்சு. உடனே அவர் எடப்பாடியும் ஒரு கூட்டமெல்லாம் போட்டார். மணல் திருட்டு மாபியாக்கள் திருடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கூட்டம் போட்டு அண்ணா திமுக ஆட்சி ரொம்ப படுமோசம், இங்கே பாருங்க ஒரு நாளைக்கு 300 லோடு போகுது, 400 லோடு போகுது அப்படிங்கிற மாதிரி நல்ல மாதிரி வேஷம் கட்டி போராட ஆரம்பிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி, விஜயபாஸ்கர் எல்லாமே. நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடி கூட்டத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் எல்லாத்துக்கும் அதிமுக சேர்ந்த எல்லாத்துக்கும் என்ன 4 வருஷமா என்ன புடுங்க போனீங்களா? எல்லாரும் 4 வருஷமா தானே அள்ளிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துலயும். இந்த இடத்துல வைகாத்துல அல்றாங்க, தாமிரபரணியில் அல்றாங்க, உப்பாத்துல அல்றாங்க, கரூர்ல அல்றாங்க, தாமிரபரணி எந்த ஆத்துலயும் அல்லல, எல்லா அமைச்சரும் அள்ளிக்கிட்டே இருக்கேன். அப்ப என்ன பண்ணீங்க? அதிமுக காரங்க மாவட்ட செயலாளர் இருந்து மந்திரி, முன்னாள் மந்திரி வரைக்கும் என்ன பண்ணீங்க? போராட்டம் பண்ணல. இப்ப என்ன மந்திரி பிடிச்சி அதை தடம் போட்டு ஒரு நாளைக்கு 300 வண்டி அள்ளிக்கிட்டு இருக்கேன் 4 வருஷமா. 4 வண்டியை பிடிச்சிருக்காரியா போய் விஜயபாஸ்கர் போய். ஏன் மிச்ச வீட்டில் என்னாச்சு? மிச்ச வீட்டில் போக விட்டுட்டாங்க. நீங்க போங்க, நாங்கள் அரசியல் பண்ணுவோம், இது எங்களை இது பண்ணாதீங்க. அந்த மாபியா கும்போட பேசிட்டாங்க, மணல் கும்போட பேசிட்டாங்க. 4 வண்டியை தான் விஜயபாஸ்கர் பிடிச்சிருக்காரு. நம்ம மிச்சம் 400 வண்டி எங்க? 400 வண்டி அள்ளிக்கிட்டு இருக்கும்போது நீ பிடிச்சிருக்கணும்ல. ஏன் 4 வண்டி ஏன் பிடிச்சிரா? என்ன காரணம்? உங்களுக்கு மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளரும் திமுகவுடைய மந்திரி ஆளுங்கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுட்டியப்பா. அதான்ப்பா கேட்கல. நான் கேட்டு என்ன பண்றது? நான் ஒரு ஆள் கேட்டு என்ன பண்றது? ஒரு நாள் கேட்ட நடக்குமா? எதிர்கட்சிக்காரன் பேசணும்ல, எதிர்கட்சியார கூட்டணி வெட்டிய நீங்க யாரு கேட்க பார்க்க நாதில என் பாட்டு பூந்து அள்ளிக்கிட்டீங்க ஓர் ஆத்துலையா? உடனே ஏழை விடுங்கப்பா, மணல் ஏழை விடுங்க. அந்த ஊருக்காரன் அள்ளிக்கலாம் போது ஏழை விடுங்க. நீங்க ஒன்றும் புடுங்க வேணாம். நீங்க மணல் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் வறட்சியா போயிடும், தரமட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இல்லாம போயிடும் சொல்லிட்டு நீங்களா களவாண்டித்தனம் பண்றதுக்கு முடியாது. அதிமுக காரன் திமுக காரன் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிற வைகாத்த பூரா மண்ணை அள்ளிக்கிட்டு இங்க கட்ட நல்ல எலெக்ஷன் நேரம் வரும்போது நான் பிடிச்சிட்டேன், நான் நக்கிட்டேன், பிடிக்கிட்டேன், இப்படியா பேசுறது? நாங்களா பார்த்துக்கிட்டு முட்டா போயிடலாம். நாங்க நீங்க எல்லாம் பேசுவியா பார்த்துக்க? உங்களோட கூட்டணி 2 பேரும் நீங்க கூட்டணி வச்சா இருக்கீங்க மண்ணு. சும்மா எதிர்கட்சிக்கார தயவு இல்லாம அல்லவே முடியாது. ஆத்துக்குள்ள ஒரு வண்டி இறங்க முடியாது. நினைச்சுக்கிட்டீங்களா? விராட்ட போய் சொல்லு நாளா. அவன் மழை மாறி போட்டிருக்கான், இமயமலை மாறி போட்டு தடம் போட்டு அள்ளிக்கிட்டு இருந்திருக்கான் 4 வருஷமா. அப்பெல்லாம் விஜயபாஸ்கர் எங்கே உன கொடுக்க போனியோ? இது ஒரு அவருக்கு வக்காலத்தை வாங்கி ஒரு கோஷம் போட்டுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் பாத்தியா, நாங்க பிடிச்சு விட்டோம் புடுங்கினேன். அங்கே வந்து அள்ளி சூத்திரராமன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா பக்கமும் லோடு 60,000 70,000 சூத்திரராமன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாளா எல்லாரும் கூட்டணி வச்சுக்கிட்டு மணல் கம்போலோட நீங்க வந்து அண்ணன் திமுக காரனோட கூட்டணி வச்சுக்கிட்டு காசுகளை எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு எலெக்ஷன் வருதுன்னா ஒரு 4 வண்டியை பிடிச்சிக்கிட்டு டிவியில பலமா காட்டிக்கிட்டு ஓப்பனா பண்ணேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விஜயபாஸ்கர் கூட்டணி வச்சு அள்ளிக்கிட்டு இருக்கான்னு ஓப்பனா பண்ணேன். டிவியில போய் பாருங்க, போங்க. எத்தனை மாவட்டத்தில் சொல்ல உங்களுக்கு? எத்தனை மாவட்டத்திலே சொல்ல? எல்லா இடத்துலயும் காசு. எல்லா அதிமுக மாவட்ட செயலாளருக்கும், மந்திரிக்கு, முன்னாள் மந்திரிக்கு, எடப்பாடி முதல்ல காசு போயிருக்கு. சும்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. சும்மா எங்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் நீங்க வந்தா டிஜிபிட்ட வந்து விஜயபாஸ்கர் வச்சுட்டு குட்கா விற்க விடுறது, கணேசி விற்க விடுறது, அப்புறம் தடைன்னு போட்டுக்கிறது. தடை நீங்க தான் செயல் தான் தடை ஓடிச்சு. ஆனா கடைசியில காசை வாங்கிட்டு நீ விடுறான்றது கீழ் மட்டத்தில் 200 கோடி 400 கோடி 500 கோடி வாங்கி சிபிஐ அந்த வழக்கு இந்த கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு யாரு சாட்சி சொல்றது? யாருக்கு சாட்சி சொல்றது? இங்கிட்டு கூட்டணி சேர்ந்து மணல் அள்ளுறது, இங்கிட்டு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கணேசை விற்க விடுறது, இங்கிட்டு தடை பண்ணிக்கிறது நல்ல மாதிரி. இது எதுக்கு இந்த வேலை? ஏன் பாக்குறியா? ஏய் கணேஷ் என்ன சகசமா கிடைக்கிறியா? கணேஷ் எல்லாம் சகசமா கிடைக்குது. உனக்கு எவ்வளவு ரூபா வேணும்? எவ்வளவு வியா வேணும் உனக்கு? பாக்கெட்டு 50 ரூபா, 15 ரூபா விக்கெட்டு பாக்கெட்டு 50 ரூபாய்க்கு வாங்குறேன். தேடி போய் வாங்குறேன். எல்லா கடையிலையும் கிடைக்குது. இது எதுக்கு தடை பண்ணிய? இப்ப ரிப்போர்ட் இப்படிலா அது பயன்படுத்தலாம் புற்றுநோய் வரும்னு சொன்னீங்களே, இந்த வித்துக்கிட்டு இருக்கான என்ன பண்ணிய? என்னையா பண்ணியப்ப? திமுக கார கூட்டணி வச்சு விக்கிறீங்களே நீ, அவனு விற்க நீ வித்த. எதுக்கு ஆட்சி மாறணும்? நான் கேட்குறேன், எதுக்கு ஆட்சி மாறணும் சொல்லியா முதல்ல? நான் திமுக ஆதரவு வரைக்கும் எதிர்பார்க்கேன். அது வேற. உங்ககிட்ட ஆட்சி எதுக்கே கொடுக்கணும் சொல்லியா முதல்ல? என்னையா நடக்குது? அதை பண்ண நீ பண்ற, நீ பண்ண அதை பண்றியா? முடியாது வச்சு 2 பேரும் கூட்டணி சேர்த்துக்கிறியா? மணல் இருந்து கணேசி விற்கிறதுல இருந்து, கள்ளாச்சாராயம் விற்கிறதுல இருந்து, போலி மதுப்பாட்டில் விற்கிறதுல இருந்து ஏதோ நீங்க கூட்டணி. இதுக்கு நாங்க ஆட்சியை மாத்தி கொடுக்கணுமாக்க? நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழியை மாத்தி கொடுக்கணுமாக்க? நாங்க என்ன எதுக்கு உனக்கு ஆட்சி வேணா சொல்லு போல? பாலசேனாவோட கூட்டணி சேர்த்துக்கு உனக்கு எதுக்கு ஆட்சி வேணா சொல்லு? ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லு, கடைசி வைக்க மாட்டேன்னு சொல்லு, மணல் அள்ள மாட்டேன்னு சொல்லு. அள்ளிக்கிட்டு இருக்க துணை போற நீ அல்ல. வேஷமா நாங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் முட்டா போறேன், நாட்டில் இல்லை போறேன். யாரு வேணாலும் மறந்துடலாம், நான் மறக்க மாட்டேன். எனக்கு தேவையும் இல்லை. இது போலித்தனமான வேலை. இந்த வேலை உண்மையா அரசியல் பண்ணணும். உண்மையா அரசியல் பண்ண நாட்டில் ஆளே கிடையாதுயா. என்ன வேலை? 4 வருஷமா
அள்ளிக்கிட்டு ஆத்த பூரா காலி பண்ணிக்கிட்டு இருக்கே. இப்ப என்னமோ எலெக்ஷன் 4 மாதம் 2 மாதம் இருக்குங்க பிடிச்சு விட்டாருல 4 வண்டியை புடுங்கினாரு. 4 வண்டி ஒரு நாளைக்கு அள்ளிக்கிட்டு இருக்கேன். போ அதெல்லாம் கேட்க மாட்டேன். இதுக்கு ஒரு மீட்டிங்கு நல்ல பொதுமக்கள் நல்ல மாதிரி நடிக்கிறது, இதுக்கிட்ட அதே ஊர்ல மணல் இல்லாம தவிக்கிறது, இதெல்லாம் என்ன வேலை? நல்லதில்ல பாத்துக்க. அரசியல் கட்சியில போனா நான் ஆரம்பத்தே சொல்லிட்டேன், அரசியல் கட்சிக்காரன் போற கூட சரி அரசியல் கட்சிக்காரன் கிளைக்கணும் சொல்லி. எதிர்கட்சிக்காரன் சரியே இல்லை, எப்பவுமே சரியில்லை பாத்துக்க. முன்னாடி மாதிரி இல்ல. எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாத்தையும் கூட்டணி போட்டுக்கிறேன். காசு பிரிக்கிறதுல இருந்து பங்கு பிரிக்கிறதுல இருந்து ஒரு கூட்டணி போட்டுக்கிறேன். நேரடியா பிராந்தி உற்பத்தியாளர்ல இருந்து நேரடியாக குரலுக்கு எப்படி வருது? டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு போகாம எப்படி அந்த வழக்கு என்ன ஆச்சு? காசு போட்டாங்க, எல்லாத்துக்கும் போட்டாங்க. யார் போராடினா எங்க போராடின? எதிர்கட்சிக்காரன் எங்கேயா போராடினா? போராட மாட்டேங்கிற என்ன காரணம்? உனக்கு வேணுங்கிறது கிடைக்கிறது கூட கிடைக்கும், வீட்டுக்கு வந்துருது. நேரம் வெட்டியா வீட்டுல வந்து இறங்கிடுது. நீங்க எதுக்கு போராட போற? உனக்கு எதுக்கு அப்புறம் திருப்பி ஆட்சி? உண்மையா இருந்தானே நீ உனக்கு ஆட்சி கொடுக்கணும். உண்மை இல்லை இல்லையா? நீ திமுக ஒண்ணு தானையா? 2 கூட்டணி வச்சுக்கிறியா? நீ ஆட்சிக்கு வந்து அவனை சைஸ் பண்ணிக்கிறது, நீ 2 பெட்டியை மாத்திக்கிறது. நாங்க பொதுமக்கள் ரோட்ல உட்காந்துட்டு நாங்க ஊவா பண்ணிக்கிட்டு நாங்க ரோட்ல உங்களுக்கு வெட்டியில